ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 3 விஷயம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன, அண்ட் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன, கான் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க, பைனரி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிபோனாச்சி அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப மெயினான ஒரு வேர்டு. ஸோ ஃபாரெக்ஸில் வந்து இந்த வேர்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது, ஒரு மார்க்கெட் உள்ளே போகுது அப்படின்னா டைரெக்டாக விழுகாது. மார்க்கெட் எப்போயுமே தொடர்ந்து வந்து 20 ரெட் கேண்டிலோ ஒரு 30 ரெட் கேண்டிலோ போட்டு விழுகாது. இடையில இந்த மாதிரி க்ரீன் கேண்டிலோ ஒரு லைட்டாக மேலே போயிட்டு அப்படியே மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இறங்குவாங்க. அப்படி அந்த மேனிப்புலேஷன் பேர் வந்து மேனிப்புலேஷன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இறங்குவாங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்திங்கன்னா புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஸோ லைட்டாக ஏறுற மாதிரி ஏறி இருக்குது, பட் டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ பண்ணியிருக்கு. லைக் இந்த இடம் வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டு போயிருக்கு, லைக் ரீட்ரேஸ் பண்ணிட்டு போயிருக்கு இந்த இடத்த. ஸோ இதை வந்து நம்ம வந்து புல் பேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இந்த இடத்துலையும் பாருங்க, மார்க்கெட் ஏறும் போது ஸ்ட்ரைட்டாக ஏறாமல் லைட்டாக அப்படியே கீழே நீங்கள் எப்போ மிட்டிக்கல் பிளாக்கை ஃபில் பண்ணிடுச்சோ, இல்லை ஃபேர் வேலைக்கு எப்போ ஃபில் பண்ணிச்சோ, லைக் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே ஏறிடுச்சு. அதாவது புல் பேக் லைட்டாக கொடுத்துட்டு திருப்பி அதோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுது. இதை பேர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேண்டிலுமே ஒரு ட்ரெண்டில் ஆப்போசிட் ஆகுதுன்னா அது ஒவ்வொன்றுமே புல் பேக்காக இருக்கும். லைக் இந்த டவுன் ட்ரெண்டில் வர ஒவ்வொரு கேண்டில்ஸுமே ஆப்போசிட் கலர் கேண்டில்ஸ் எல்லாமே புல் பேக் தான். லைட்டாக புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு கூட தான் கண்டினியூ இருக்குது. அது அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறுற வரைக்கும் அது ஒரு புல் பேக். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்னென்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த புல் பேக் வந்து பார்த்தாச்சு. இப்போ புல் பேக்னால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த புல் பேக்கை வச்சு நம்ம வேறு டூல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதாவது பையா செல்லான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பேர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ட்ராயிங் ஏரியாவில் இருக்கும், ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு. கான் பாக்ஸ்ன்னு இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ எப்படி வரையுதுன்னா, ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அங்கே வந்து இந்த ஃபிபோனாச்சியை நீங்கள் வரையணும். லைக் இங்கே நமக்கு ஒரு புல் பேக் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஈக்குவல் லோ, அதாவது லோலையும் ஹைலையும், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த லோலையும் ஹைலையும் நம்ம வரையணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த லோ, இந்த 2 பாயிண்ட்டுன்னு ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1.618 இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு லைன் வந்து வரைஞ்சாச்சு. கரெக்டாக விக்கில் நீங்கள் மார்க் பண்ணணும், பாடியில் மார்க் பண்ணக்கூடாது. மேலே வந்து ஓகே, மேலே வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக விக்கில் இருக்கிறதுல ஹையஸ்ட் விக்கு. அண்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா விக்கு இங்கே இருக்குது, இன்னும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ மேலே இருக்க விக்கையும் ஒரு லைன் டச் பண்ணிடுச்சு, கீழே இருக்க விக்கையும் கீழே இருக்க 0 லைன் டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நடுவில் இருக்க லைன் பேர் பார்த்திங்கன்னா மிடில் லைன். ஓகேங்களா? இப்போ ட்ராப் பண்ண பிறகு இங்கே நடுவில் உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும், இங்கே லெஃப்ட்லையும் சரி ரைட்லையும் சரி. இதில் வந்து நம்ம லெஃப்ட்டில் இருக்க லைனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லைன்ஸ் பேர் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கோல்டன் லைன்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் லெவல்ஸ். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல் என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ வந்து மார்க்கெட்டு இங்கே தான் டச் ஆகிருக்கு, அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணுற இடம்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன்லலாம் மார்க்கெட் வந்து டச் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகும். எல்லா லைன்லேயும் இல்லை, குறிப்பிட்ட லைன், அந்த லைனெலாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோடைய இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ சும்மா நான் எடுத்துக்கிறேன். இப்படி நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ 2 டைப் ஆஃப் இது வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம்.
இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை சைட் ஜோன்ஸ். மேலே இருக்க அந்த மிடில் லைன் 0 லைன் தான் மிடில் லைன், ஓகேங்களா. இந்த 0 லைன், இந்த 0 லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே செல் சைட் ஜோன்ஸ், ஓகேங்களா. கீழே இருக்கிறதெல்லாம் பை, மேலே இருக்கிறது தான் செல்லு, ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் இப்படி வருது அப்படின்னா இந்த மேலே இருக்க இடத்த எங்கேயா டச் பண்ணு அப்படின்னா அங்கே நீங்கள் செல் அடிக்கணும், அதாவது டவுன் ட்ரேட் எடுக்கணும். அதே மார்க்கெட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் அடிச்சுட்டு கீழே வருது அப்படின்னா இந்த 0 லைனு கீழே போகுது அப்படின்னா இங்கே இருக்க லெவல்ஸில் டேம்பர் ஆகிட்டு பை போகும், அதாவது நம்ம இந்த கீழே இருக்கலாம் பை ஜோன்ஸ், ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா இங்கே இருக்க கீழே இருக்கிறதுல நிறையா லெவல் இருக்கும். 0.236, 0.5. ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு சில லெவல் மட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். 0.236, 0.618 இந்த மாதிரி லெவல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அந்த லெவலில் தான் நம்ம மெயினாக என்ன சொல்லுவோம்னா கோல்டன் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், இது கில் ஜோன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி லெவல் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறதுனால நமக்கு அக்யூரேட் அதிகமாக இருக்கும், அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும், ஓகேங்களா. இது வந்து என்ன மாதிரி கான்செப்டில் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ப்ரீமியம் அண்டு டிஸ்கவுண்ட், ஓகேங்களா. இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தெரியலைன்னா ட்ரேடிங் ஆர் ஃபாரெக்ஸ் ஆர் பைனரியில் வந்து நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. இப்போ இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட்டை மூவ் பண்ணுறவங்க வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ், கரெக்டாக. ஸோ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பண்ணுவாங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் கடைக்கு வந்து போகிறீங்க, இப்போ ஐஃபோன் வந்து 15 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐஃபோன் 14 வாங்குறீங்கன்னா அது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் போது தான் வாங்குவோம். இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 80,000 அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னா அது வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து இருக்கும் போது 10,000 8,000 டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அதே இது இப்போ அந்த ஐஃபோன் நீங்கள் வந்து 15,000 வாங்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக. அப்போ வச்சுருக்கும் போது என்ன ஆகுது, அது வந்து ப்ரீமியம் ஜோனுக்கு போகுது. அங்கே ஐஃபோன் 15 அப்படின்னா என்னென்னா 80,000 இருந்தது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 போய் 90,000 போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டோடு விற்கணும்னு பார்ப்பீங்க. அதே தான் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து எது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சாரி கைஸ் ஒரு ஃபோன் வந்துருச்சு, ஓகே. இப்போ இதில் வந்து இந்த ஃபிபோனாச்சியில் வந்து ப்ரீமியம் எது டிஸ்கவுண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மேலே இருக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேலே இருக்கிறது எல்லாமே செல் ஜோன், ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம், கீழே இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட் லெவல், ஓகேங்களா. ஸோ இப்போ இப்போ வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ப்ரைஸை நல்லா மேலே மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம் லெவலுக்கு கொண்டு வராங்க. ப்ரீமியம் லெவல் கொண்டு வந்தோடனே நம்ம வந்து செல் அடிச்சுட்டு இறக்கிடுவாங்க. அதே இது அவங்க கீழே கொண்டு வராங்க ரீட்ரேஸ்மெண்ட்டில் அப்படின்னா கீழே என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் லெவல் இருக்குது. டிஸ்கவுண்ட் லெவல் கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஸோ அதே தான் அவங்க பை பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டை. ஸோ நம்ம இது மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வரைகிறோம் அப்படின்ற ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவலை கண்டுபிடிச்சோன்னா அவங்க செல் அடிக்கும் போது நம்மளும் அங்கே செல் என்ட்ரி எடுத்து அவங்க கூட நம்ம சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிபோனாச்சியை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் பிளாக்கோ ஒரு லைக் வேறு ஏதோ ஒரு சப்போர்ட் லெவலில் ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ இருந்தது அப்படின்னா அங்கே நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனோடு எடுக்கும்போது இன்னும் ப்ராஃபிட்டபிளாக நம்ம வந்து அக்யூரேசி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்து இதில் வந்து கான் பாக்ஸ் பார்க்க போகிறோம். கான் பாக்ஸ் அப்படியே தான் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு. நீங்கள் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். கான் பாக்ஸ், ஓகேங்களா. இது பாக்ஸ் மாதிரி இருக்கும், மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் இது, ஏன்னா இதுலேயே அதே மாதிரி லெவல் இருக்கும். மேலே இங்கே இருக்க மாதிரி 0.618, 0.5. ஸோ அதே லெவல் தான் இங்கே. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஃபிபோனாச்சி தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபிபோனாச்சியில் இருக்க கோல்டன் ஜோன் செட்டிங்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது வந்து நான் இங்கே டெலகிராமில் யூடியூப்பில் டேரெக்டாக போட முடியாதனால, பிகாஸ் நான் போட்டதை வந்து வேறவங்க எடுத்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நான் அந்த செட்டிங்ஸை வந்து வேறு ஒரு ட்ரேடர்கிட்டருந்து நான் 3,000 கெட்டி அவங்க எனக்கு தந்த செட்டிங்ஸ், ஓகேங்களா. அது யாருக்கா வேணும் அப்படின்னா எனக்கு டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா யூசர் நேம் வந்து இருக்கும், மேலே பயோவில் இருக்கும், இல்லை மேலே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். டிஎம் பண்ணுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் போட்டு இங்கேருந்து வேறவங்க எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ப்ரைவேட்டாக கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். நான் அவங்க அமௌண்ட் வாங்கலை அவங்க யார்ட்டையும். ஸோ ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இல்லை இதுதான்
ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சால் தான் ஃபிபோனாச்சி மூவ் பண்ண முடியும். இல்லை இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு செட்டப் வந்து நான் வச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு புல் பேக் ஆகிருக்கா, லைட்டாக இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஃபிபோனாச்சி டூல் வரையலாம். இது நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சனால எனக்கு கிளியராக இல்லை. இதே நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ மேலே இருக்க ஹை விக்கு வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். மேலே இருக்க விக்கில் தான் வரையணும். ஸோ மேலே இருக்க விக்கு, கீழே இருக்க ஹையஸ்ட் விக்கை வரைஞ்சாச்சு. இப்போ லெவல்ஸ் நமக்கு வந்து நிறையா லெவல் இருக்குது. ஓகே, இப்போ 0.5 எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.5 லெவலில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, மேனிப்புலேஷன் நடந்து. ஸோ இதில் வந்து அக்யூரேட்டாக இல்லை, பட் இது ரொம்ப அக்யூரேட். இதிலே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். வேறு எதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேறு புல் பேக். ஓகே, இங்கே ஒரு புல் பேக் இருக்குது. இப்போ இது ஒரு அப் ட்ரெண்டு, ஓகேங்களா? இந்த அப் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் இருக்குது, தெரியுதா? இங்கே உங்களுக்கு புல் பேக்கில் மார்க் பண்ண போகிறோம். எடுத்தாச்சு. மேலே ஒரு லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 0.618 இருக்குது. அது ரிவர்ஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து கரெக்டாக 0. எந்த லெவல் இது? ஒரு நிமிஷம். 0.618 லெவலோட லைனை பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிக்க தெரியுதா, 0.618. அதாவது இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆனோடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு பை பண்ணுறாங்க. புரியுதா? எஸ்டியூஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ ஃபிபோனாச்சி டூலை இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதே இது இங்கே தான் நமக்கு ஒரு லோன்லி கேண்டில் ஆர்டர் பிளாக் இருந்தது. இங்கே வந்து மிட்டிகேட்டட் பிளாக்குமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிளை போட்டு விட்டு, ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த மிட்டிகேட்டட் பிளாக்கில் ஒரு ரெக்டாங்கிள் நம்ம போட்டுட்டு இங்கே வந்து நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷனாகவே இருக்குது. ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ப்ளஸ் இங்கே நமக்கு ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது. கரெக்டாக ஒரு க்ரீன் ஃபேர் வேலி கேப்பு ப்ளஸ் மிட்டிகேட்டட் பிளாக்கு ப்ளஸ் வந்து நமக்கு ஃபிபோனாச்சி கில் ஜோன் இருக்குது. மூணுமே அடித்தது பெர்ஃபெக்டான ஷாட் இது வந்து, ஓகேங்களா? இது மாதிரி எவ்வளோ கன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்களோ அதளவுக்கு அக்யூரசி இருக்கும். ஸோ இந்த ஃபிபோனாச்சி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபிபோனாச்சின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்ட் பண்ணலாம், பட் இது வந்து டூல். இது வந்து ஒரு இண்டிகேட்டரே கிடையாது. ஃபிபோனாச்சி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இது டவுட்டாக இருக்குது ப்ரோ, தெரியலை எனக்கு வந்து ஃபிபோனாச்சி உடைய இம்பார்ட்டண்ட் லெவல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு வந்து டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் எப்போயுமே. நீ டிஎம் பண்ணிங்கன்னா உங்களை நான் இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட போகிறேன், ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அது வந்து மெயினாக ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாமல் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இண்டிகேட்டர் வீடியோ போட போகிறேன். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அந்த வீடியோ வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.